டேய் கண்ணாச்செல்லாம் இங்க வராத, அக்கா படிச்சுட்டு இருக்கேன், நீ அங்கேயே விளையாடு. அம்மா இங்க வாமா, இங்க கண்ணா என்ன பண்றான் பாருமா, என்ன படிக்க கூட விட மாட்டேன்றான், இங்க வாமா. அம்மா என் புக்கெல்லாம் போய் சீக்கிரமா சீக்கிரமா வந்து பாப்பா தூக்குமா. அடடடடடா, கொஞ்ச நேரம் கூட என்ன வேலை செய்ய விடாதீங்க. வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. வீடெல்லாம் அப்படியே குப்பை போட்டு வச்சிருக்கீங்க. பெருக்க தேவையில்ல. நான் கொஞ்ச நேரம் குழந்தைய புடி, நான் வீடு பெருக்கிட்டு வந்துடுறேன். அம்மா எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்குமா, நீ ஏமா எனக்கு இப்படி பண்ற? இவன் இவ்வளவு என்னால ஹோம்வொர்க்கே பண்ண முடியலமா, ரிட்டன் போமா நீ. இரு அசி, இந்த கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு, பெருக்கிறேன். அம்மா மாப் போட்டு வேற வீட்டை துடைக்கணும், ஒரே அழுக்கா இருக்கு. என்ன பண்றது, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வீட்டையே கவனிக்கல. செல்லம், கண்ணா செல்லம், அம்மா கிட்ட வாங்க. செல்லம், கண்ணாம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா, அந்த பக்கம் உட்காந்துக்குடா, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாட. அசின்மா நீயும் வந்து இங்க உட்காந்துக்க, கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கடா, அம்மா பெருக்கிறேன். சார் உங்களால என்னால படிக்க கூட முடியல, போமா. அம்மா புக்ஸும் பேக்கும் தூக்கி சோபா மேல வச்சுட்டேன், நான் இப்ப கண்ணா தூக்கிட்டு போறேன். டேய் கண்ணா வாடா, அக்கா கிட்ட வாடா. வாடா செல்ல, நம்ம அந்த பக்கம் போலாம், அக்கா தூக்கினானே. போமா அசின், அந்த பக்கம் தூக்கின்னு போமா. எவ்வளோ குப்பை, கால் எடுத்து மேலே வைக்கணும். அச்சோ, இந்த பசங்களை வளர்க்குறதங்காட்டி என் பாடு பெரிய பாடாக்குது. என்ன பண்ணுறது, எப்படி தான் வளர்த்து எடுக்க போறனோ தெரியல. ஒரு வழியாக வீடு பெருக்கியாச்சு, மாப்பு போட்டு துவச்சிட்டா ஒரு வேலை முடியும், வீடு க்ளீன் ஆகிடும். அம்மா இதை தூக்கவே முடியல, அம்மா வீட்டாக இருக்குது. அம்மா நல்லா எவ்வளோ அழுக்கு வருது, 2 வாரமாக துடைக்காததால வீடு ஒரே அழுக்காக இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கே டைம் சரியாக போச்சு. வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. என்ன பண்ணுறது, மாமியாருக்கு அக்கா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு. என்ன பண்ணுறது, நம்ம தான் ஒன்றாலாம் இது செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் வேறு வந்தேன் தீபாவளி வேறு வந்துடுச்சு, போய் துணி வேறு எடுத்துக்கின்னு வந்தோம். இப்போ தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு துணி எடுத்து கொடுத்தாங்க, அது வேறு செலவு. தீபாவளிக்கு என்ன பண்ணுறது, பலகாரம் சுட்டு நாத்தனாருக்கு கொடுக்கணும். என் இருக்கிறதுக்கு ஒரு நாத்தனார், எங்கள் மாமியாருக்கு ஒரு நாத்தனார். எல்லாம் சுட்டா தானே பலகாரம் கொடுக்கணும். அப்புறம் தீபாவளி பலகாரம் கொடுக்கலன்னு வேறு கேட்பாங்க, அது சுட்டு கொடுத்துடணும்ல. இந்த மாப்பு வாங்கினதால கொஞ்சம் நல்லா இருக்குது, கையில் பிசிற வேலை இல்லை. இது உள்ளே போட்டு அமுக்குன்னா ட்ரை பண்ணி குத்துது, அதனால் நல்லா இருக்குது இந்த மாப்பும் கூட. பாருங்கள் வெளியே தான் எவ்வளோ மாப்பு பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஈஸியான வேலைங்க, இந்த வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க இந்த மாப்போட செட்டோ. அண்ணி என்ன நீ தனியாக பேசிட்டு இருக்கீங்க, எங்கே யாருமே காணோம், நீங்கள் தான் வீடு தொடச்சிட்டு இருக்கீங்க. யார் அது? அடட, வாமா கல்யாண பொண்ணு அனு, எப்போ வந்த, இப்போ தான் வரியா? எங்கே யாரும் காணோம்? ஆமா நீ நான் நீ வந்தேன், ஸ்கூட்டிலே வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க, பெரியமாலாம் பார்த்துட்டு போகலாம். எங்கே அசினு கண்ணெல்லாம் ஆளையே காணோம், எங்கே போயிட்டாங்க? அவங்கெல்லாம் உள்ளதாம்மா இருக்காங்க, இப்போ தான் உள்ளே போனாங்க. நான் பெருக்கிட்டு இருந்தேன், அசினை படிக்கவே விடலம்மா. கண்ணா போய் அவள் புக்கை பிடிச்சி சிக்கிறது, அவளை பிடிச்சி அமக்கலம் பண்ணுறது, விளையாடிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது, அம்மா என்னால் படிக்க முடியல, ஹோம்ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அசினை அழுகுறாம்மா. என்ன பண்ணுறது அண்ணி, அக்காவுக்கு தம்பின்னா அப்படிதான் இருப்பான், அவன் தான் படிச்சு ஆகணும். என்ன பண்ணுறது அண்ணி, பஞ்சவண்ணம் வந்தாங்களா நீ, அவங்க வீட்லேயே இருக்காங்களா நீ? ஓ, பஞ்சவண்ணத்தை தேடி தான் வந்தியா நீ? என்னடா இந்த பக்கம் தனியாக வரமாட்டியே, என்னடான்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை அண்ணி, உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னா நீ வந்தேன். எங்கே பேச்சிட்டியே காணோம், அண்ணன் எங்க, அசின்லாம் எங்க நீ? சரிம்மா உட்காருமா கல்யாண பொண்ணு. என்ன காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியாம்மா? அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி. என்னங்க நீ ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்திருக்கேன், பாப்பாங்களுக்குலாம் கொடுங்க அண்ணி. என்ன ஃப்ரூட்ஸு? அண்ணி ஆப்பிள் மாதுளம்பழம்லாம் வாங்கி வந்திருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடு அண்ணி. என்னம்மா கல்யாண பொண்ணு, உங்கள் உட்பி கிட்ட பேசுறியா இல்லையா? இல்லை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அடை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கியா? அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் நல்லா பேசிக்கிட்டு தான் அண்ணி இருக்கேன். ஃபோனில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் தைரியமாக தான் நான் பேசுகிறேன். அதான் நான் பார்த்தேன், இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஃபோனை கையில் வச்சா வைக்கிறதே கிடையாது, காதலியே தான் இருக்குது ஃபோனு. நாங்கள்லாம் அப்படி இல்லைம்மா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுவாங்க, ஹலோ அப்படின்னு. எங்களுக்கு கை கால்லாம் நடுக்கும் வேறு ஃபோன் பேசுறதுக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையே. இப்போ இருக்கிற பசங்க தினமும் 24 ஹவர்ஸும் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சரிம்மா பேசுங்கம்மா, நாங்கள் வேணான்னு சொல்லலை, அதான் பேசுறியா இல்லையான்னு கேட்டேன். அண்ணியும் நாத்தனாரும் என்ன பேசிக்கின்னு இருக்கீங்க என்ன விட்டுட்டு? அடவா நாத்து, உன்னை தான் தேடிட்டு வந்தா போல இருக்கு ஆனு. என்னம்மா இந்த பக்கம் காற்று அடிச்சுட்டுக்குதேன்னு கேட்டா, பஞ்சவரணம் அக்கா இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை தேடி தான் வந்திருப்பாங்க, நீ எங்கே போயிட்டு உங்கள் வீட்டில் இல்லையாமே? ஆமா அண்ணி, நான் வெளியே போயிட்டு வந்தேன், அப்படியே மார்க்கெட்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் அண்ணி. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், ஏன்னா காய்கறி வேணும்னா எடுத்துக்கோங்க அண்ணி. என்னடா இந்த பக்கம் பார்த்தனா இவ ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு வந்திருக்கா, இந்த பக்கம் பார்த்தா இவ வெஜிடபிள் வாங்கின்னு வந்திருக்கா. நம்மளுக்கு செலவு மிச்சம்தான், ஏதா கொண்டு வா நாத்து. இந்தாங்க அண்ணி, உங்களுக்கு இல்லாத காய்கறிகளாம் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, மிச்சம் நான் எடுத்துட்டு போறேன்.
எனக்கு இது 2 காய் போதுமா. பஞ்சவண்ணா நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் அந்த காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு போயிடலாம். என்ன அனு, என்ன எங்க ஷாப்பிங் போலாம்? என்னதுக்கு என்ன தேடிட்டு வந்த? அதுவாக்கா, தீபாவளி வருதுல்ல, தீபாவளிக்கு நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்க்கா. ஏய் அனு, ஒண்ணு என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போற? இப்பதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சில்ல, சும்மா செலவு பண்ணிட்டுலாம் இருக்காது, புரியுதா? இதுக்கு தகுந்த மாதிரி பாரு, இன்னும் கல்யாணம் வேற அடுத்த மாசம் வந்துடுது. நம்ம அதுக்கு வேற செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இருக்கிறத வச்சுட்டு பாரு, அடுத்த மாசம் போலாம் பர்ச்சேசிங்க்கு. அப்படியே கல்யாணத்துக்கு தான் முக்கியம், கல்யாணத்துக்கு பண்ணிட்டு வந்துடலாம். அது இல்லக்கா, நான் ஒரு கிஃப்ட் அவருக்கு வாங்கலான்ட்டு தாக்கா கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கிஃப்ட் மட்டும் தாக்கா வாங்க போறோம், வேற எதுவும் இல்லக்கா. வாங்கக்கா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா, என் செல்லாக்கால. சரி சரி, கிஃப்ட் தான் வாங்க போறியா? சும்மா வீண் செலவுலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? கல்யாண செலவு நிறைய இருக்கு. பெரியம்மா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க உனக்கு, பார்த்து பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோ. சும்மா தேவையில்லாத செலவுலாம் பண்ணாத. சரிக்கா, போலாமா? போலாமா? அனு, பஞ்சவண்ணா எங்கே கிளம்பிட்டீங்க? இருங்க, உங்களுக்காக தானே காஃபி போட போனேன். எங்கே கிளம்புறீங்க? இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. அச்சோ சாரி அண்ணி, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது நீங்க காஃபி போட போனது ஏமாந்துட்டோம் அண்ணி. சரிங்க அண்ணி, எடுத்து போங்க, நாங்க குடிச்சிடறோம். எந்த வேலைக்கு போனாலும் சரி, நான் காஃபி போட்ட கொடுத்ததை குடிச்சிட்டு போங்க. இந்த அண்ணு காஃபி குடி. எங்க அண்ணி போற காஃபியே காஃபி தான், சூப்பரா இருக்குது அண்ணி. உங்க கை பக்குவமே எனக்கு வர மாட்டேங்குது அண்ணி காஃபி போடுறதுக்கு. நீங்க தான் அண்ணி ஸ்பெஷலே, சூப்பரா போடுறீங்க அண்ணி, நல்லா இருக்கு. சரி, நாங்க போயிட்டு வரோம் அண்ணி. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணு, என்ன வேணுமோ எடுத்துக்கம்மா. சரிங்கக்கா. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கே. அண்ணே, இது gift பாக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா, நல்லா பேக் பண்ணியாச்சு. இந்தாம்மா gift பாக்ஸ் எடுத்துக்கம்மா. அண்ணா, எவ்வளோங்கண்ணா ஆச்சு? 2000 ரூபாய்மா. இந்தாங்க, நான் வாங்கிக்கோங்க. அக்கா, gift வாங்கிட்டுங்க, போலாமா? போலாமா.